சிவில் பாதுகாப்பு படை அணியை இனி எந்த ஒரு அரசியல் கட்சியினதும் கைபொம்மையாக செயற்பட இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிரந்தர நியமனங்கள் வழங்கும் இந்த நிகழ்வு இன்று மெதிரகிரிய தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. 45,000 பேர் வரையில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் தற்போது சேவையாற்றி வருகின்றனர். இன்றிலிருந்து அவர்கள் அனைவரும் ஓய்வூதியம் மற்றும் பதவி உயர்வுகளுடன் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. මම දන්නවා පසුගිය කාලවලදී දේශපාලන පක්ෂවල කාර්යයන් සඳහා ඔබ කොතෙක් පාවිච්චි කළාද කියලා බලයේ සිටිය අය. கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளின் தேவைகளுக்காக உங்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு எதிராக போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதியின் கூட்டம் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற போது உங்களில் 15,000 பேரை அழைத்துச் சென்று முன்னால் வைத்துத்தான் முதலாவது கூட்டத்தை நடத்தினார்கள். நீங்கள் அரசு சேவையில் நிரந்தர நியமனம் பெறுவதைப் போன்று அரசியல் செயற்பாடுகளுக்கு உரியவர்கள் அல்ல என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். இனிவரும் தேர்தலில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது அரசியல்வாதிகளின் சகாக்களாக செயற்படுவது சட்டத்தில் தடை என்பதுடன் மறுபுறம் தார்மீகத்திற்கும் முரணானது. ஆகவே நீங்கள் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து சுதந்திரம் அடைந்துள்ளீர்கள் என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். ව්‍යාපාරයකට කිසිසේත්ම සම්බන්ධ වී කටයුතු කිරීම ඒ සියලු අංශවලින් ඔබ නිදහස් කියන එක මම පැහැදිලිව සඳහන්